நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, ஒரு பெரிய ஹீரோ இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிற ஹீரோ வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு வந்திருக்கிற ஒரு டாப் ஸ்டார், லைவ்ல இருக்கிற ஒரு டாப் ஸ்டார். அதெல்லாம் விட்டுட்டு பொதுமக்கள் சேவை செய்ய வந்து முதல் சேவையா பொதுமக்களுக்கு அவர் பண்ணது கரூர்ல வெற்றிகரமா கை குழந்தை, ஒரு வயதான மூதாட்டி உட்பட ஒரு 41 பேரை வெற்றிகரமா அவருடைய கூட்டத்தில் கொண்டு விட்டார். 41 பேரை கரூர்ல கொண்டு விட்டார். ஒரு பெரிய ஹீரோ. ஆமா, தமிழக வெத்து கழகம் தற்குறி போக்கிரி விஜய். ஆமா, அவரு இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தார் சிபிஐக்கு. அது குறித்து தான் இந்த பதிவு. நம்ம நேற்று கூட பேசியிருக்கோம். இந்த சிபிஐ விசாரணை வேணும். அந்த 41 பேர் விஜயனுடைய பரப்புரையில் இறந்துட்டாங்கல்ல, அந்த பஸ் மேல ஏறி அவர் பண்ற பிரச்சாரத்துல ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. இறந்து போயிட்டாங்கன்னு உடனே விஜய் கொண்டு போட்டானே நான் சொல்லுவேன். ஆமா, இத துவக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது கடைசியில் அப்படிதான் தீர்ப்பு வரும். நீங்க வேணா பாருங்க. அதுக்கு உடனடியாக முதலமைச்சர் கிளம்பி வந்தாரு. அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். முதலமைச்சர் தலைவர் தளபதி கிளம்பி வந்தாரு. எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னாரு. 10 லட்சம் நிதி கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலில் போய் அடிபட்டவங்கள பார்த்தாரு. துபாயில குடும்பத்தோட போயிருந்தாரு. உடனடியாக அங்கிருந்து கிளம்பி வந்தார் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இவன் ஓடி போயிட்டான். விஜய் 41 பேர் இறந்து கிடக்குறாங்க, ஓடி போயிட்டான். கேட்டா கூட்டம் சேரும், வன்முறை ஆவான்ட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். விஜய் ஒரே வட்டம் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு சிரிச்சினே போய் திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட் ஏறி சென்னையில போய் இறங்கி எல்லார்ட்டையும் செல்ஃபி எடுத்து வீட்டுக்கு போயிட்டான். யார் வீட்டுல இலவு விழுந்தா அவனுக்கு என்ன இருக்குது? அவன் வீட்டுல இலவு விழுந்துச்சு. யார் வீட்டுல இலவு விழுந்தா அவனுக்கு என்ன இருக்குது? இலவு விழுந்த வீட்டை ரிசார்ட்ஸ் கூப்பிட்டு பேசினான். 41 பேர் கொண்டு போட்டான். அந்த 41 பேர் விஜய் கொண்டு போட்டான். அந்த இலவு விழுந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரிசார்ட்ஸ்ல பேசினான். ஏன்னா அவன் கட்சி நடத்துறது ரிசார்ட்ஸ்ல தான் கட்சி நடத்துறான். இப்போ சிபிஐ விசாரணை இவன் தான் போய் கேட்டான். தமிழ்நாடுனுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிபிசிஐடி ரொம்ப நேர்மையா கரெக்டா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு விசாரணை கமிஷன் கூட அமைச்சாங்க. அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை கமிஷன் கூட நேர்மையான முறையில விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே இந்த விஜய் கூட அல்லக்கைங்கள்லாம் இருக்குது இல்ல, இந்த விஜய் கூட அல்லக்கைங்க இதுங்கெல்லாம் இல்ல. இது தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் இவங்க நியமிச்சிருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை கமிஷனால நமக்கு நியாயம் கிடைக்காது. நம்மள ஏதாவது பழி வாங்கிட்டாங்க, நம்ம சிபிஐ போய் கேட்போம். கோர்ட்ல போய் சிபிஐ கேட்டாங்க. இதே தற்குறி போக்கிரி விஜய், தமிழக வெத்து கழகத்தினுடைய ஒரு வெத்து பையன் போக்கிரி விஜய், இதே விஜய் ஒரு நேரத்தில் என்ன பேசினான்னு கேட்டா, சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சிபிஐ பிஜேபி RSS கைக்கூலி. இது சொன்னது யாருன்னு கேட்டா தற்குறி விஜய். இவன் தான் சொன்னான். சிபிஐ இருக்கட்டும், அமலாக்கத்துறை இருக்கட்டும், அது இடி ஐடி தேர்தல் கமிஷனும் சேர்த்து சொன்னான். இது எல்லாமே பிஜேபி RSS கைக்கூலி. அதுலயும் முக்கியமா சிபிஐ நான் நம்பவே மாட்டேன், அது பிஜேபி RSS கைக்கூலி. பிஜேபி RSS என்ன சொல்றானோ அதுதான் சிபிஐ செய்யும்னா. இப்ப இவனே போய் என்ன பண்ணா, கரூர்ல 41 பேர் என்னுடைய பரப்புரையில கூட்ட நெரிசல இறந்துட்டாங்க, அதுக்கு எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டான். இவன் கேட்ட உடனே சிபிஐ கொடுத்துட்டாங்க. இவனா போய் வாலண்டியரா சிக்கணும் வழியில. யார் வழியில? சிபிஐ விசாரணை கேட்டு சிபிஐ கோர்ட்டு கொடுத்துருச்சா, இவனா வாலண்டியரா போய் சிக்கிட்டான். யார்கிட்ட போய் சிக்கனா? அமித்ஷா கிட்ட, பிஜேபி கிட்ட போய் சிக்கிட்டான். முடிஞ்சிச்சா? இவனை விசாரணை கூப்பிடுறாங்க. இவனை விசாரணை கூப்பிட்ட உடனே இவனுக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு சிபிஐனா என்னன்னு தெரியாது. இவன் ஒரு திரையில மட்டும் டைரக்டர் சொல்றது நடிச்சு வசனம் பேசக்கூடியவன். ஆமா, அதுவே வாழ்க்கை நினைச்சு அரசியல் கொண்டான். சினிமால நம்ம என்ன வசனம் பேசினா மக்கள் கை தட்டுறாங்க, சினிமால பேசுறதா அரசியல் நினைச்சு அரசியல் கொண்டான். சிபிஐ இவனை கூப்பிட்ட உடனே இவனுக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. என்ன நம்மள சிபிஐ கூப்பிடுறாங்களே. இப்ப சிபிஐ விசாரணை நீ தானே கேட்ட. வாலண்டியரா சிபிஐ இந்த கேஸ் எடுக்கல. எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் நியமிச்சிருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய இந்த எலெக்ஷன், இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய இந்த விசாரணை கமிஷன்லாம் எனக்கு வேணாம். எனக்கு சிபிஐ ஒன்று கேட்ட. சிபிஐ கூப்பிட்டாச்சு. சிபிஐ போயாகணும். உடனே இவர் சார்ட்டர்ட் பிளைட்ல வெடிகாத்தால கிளம்புறார். இந்த சார்ட்டர்ட் பிளைட் என்னன்னு கேட்டீங்கன்னா 16 பேர் அதுல பயணம் பண்ணலாம். அந்த சார்ட்டர்ட் பிளைட்ல
16 பேர் பயணம் பண்ணலாம். அந்த சார்ட்டர்ட் ஃபிளைட்டோட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் லேண்ட் ஆகாம பறந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஃபிளைட்டு சென்னையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், அவங்க ஒரு 3 நாள் ஃபிளைட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி வாடிக்கொள்றது. அந்த ஃபிளைட்ல இவன் போறான், விஜய் கிளம்பி டெல்லிக்கு போனான் விசாரணை கமிஷனுக்கு. காலையிலே வெடிகாத்தாலே கிளம்புறாங்க. எப்பவுமே விஜய் வந்து ஃபிளைட்ல போனா யாரையும் கூட கூட்ட மாட்டான். அந்த தனியா போவான். அவருடைய உதவியாளர், ஒரு பர்சனல், அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் பிஏ, அந்த அசிஸ்டன்ட், அந்த பர்சனல் பிஏ மட்டும் தான் கூட. இப்போ டெல்லி கவர்மெண்ட், ஒன்றிய அரசு வந்து சிறப்பான பாதுகாப்பு இவர் கொடுத்திருக்காரு. சிறப்பான பாதுகாப்பு, உயிருக்கு அச்சுறுத்தல் தான். இவன் தான் பலரை கொள்றான். இவனால 41 பேர் செத்து போயிட்டான். இவன் மாநாடு நடத்தும் போதெல்லாம் பலரை கொலை பண்ணுவான். பலர் சாவான், அந்த கூட்ட நெரிச்சல்ல ஆக்சிடென்ட்ல சாவான். சரி, அதாவது ஒரு மாநாடுனால ஒரு சகஜம். இவன் கூட்ட நெரிச்சல்ல இவன் பார்த்த ஒரு அயோக்கியத்தனமான வேலை, 41 பேரை கொண்டு விட்டு இவன். ஆனா இவன் உயிருக்கு அச்சுறுத்தல், இவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. விஜய்க்கு ஐஸ் வைக்கிறதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க அந்த பிளைட்ல இவங்க தான் போவாங்க. வேற யாரையும் கூட்டு போ, வேற யாரும் பிளைட் ஏற்ற மாட்டான். கோவாவுக்கு போனா மட்டும் திரிஷாவை கூட்டு போவான். விஜய் கோவாவுக்கு போனா மட்டும் திரிஷாவை கூட்டு போவான். திரிஷா நாய்க்குட்டியும் கூட்டு போவான். திரிஷாவை தான் கூட்டு போறான்னு பார்த்தா நாய்க்குட்டி எது கூட்டு போறான்னு தெரியல. சரி, ஒருவேளை நாய்க்குட்டி தான் திரிஷாக மூடு வர மாதிரி தெரியுது, அது அவங்க பர்சனல் விஷயம். ஆனா இந்த முறை 12 பேர் போறாங்க அந்த பிளைட்ல. செக்யூரிட்டி, பிஏ, டிரைவரு, விஜய் டிரைவரு கூட ஆதவ அர்ஜுனா, அதை திருட்டு அடிச்சிருக்கிறவன். சரி, அவனாவது அவன் கட்சியுடைய நிர்வாகி, இந்த வழக்கிற்கு தொடர்புடையவன். ஏன்னா இவன் விஜய்க்கு முன்னாலேயே அங்க சிபிஐ 3 நாள் விசாரிச்சிச்சு. 28, 29, 30 3 நாள் விசாரிச்சிச்சு. யார? ஆதவ அர்ஜுனாவை, அந்த பாண்டிச்சேரிக்காரன் புஷி ஆனந்த, நிர்மல் குமார் இவங்க விசாரணை பண்ணாங்க. இவங்க எல்லாம் கூட போறாங்க விஜய் கூட. யாரு? நிர்மல் குமார். சரி, அந்த ஒரு வக்கீல்ன்றாங்க. ஆதவ அர்ஜுனா அது 420, 420, 840, அந்த ஆதவ அர்ஜுனா கிரிமினல் அக்யூஸ்ட் அவன். சரி, அவனாவது கூட இருக்கிற நிர்வாகி. புஷி ஆனந்தம் கூட வரல. ஏன்னு தெரியல, அவன் பயந்து போட்டான். புஷி ஆனந்தம் கூட வரல. இதுல கூட இன்னொருத்தனை கூட்டின்னு போனாங்க. அதுதான் இந்த பதிவே. இப்போ யாருன்னு கேட்டா, ஒரு ஃப்ராடு ஜோசியக்காரன், ஈரோடு கருங்கல்பாளையை சார்ந்தவன், ஒரு ஃப்ராடு ஜோசியக்காரன். அவன் பேரு யாருன்னு கேட்டா ரத்தன் பண்டித் வெற்றிவேல். இவன் ரத்தன் பண்டித் சொன்ன உடனே இவன் ஏதோ வடமாநிலத்துக்காரன், இவன் ஏதோ மகாராஷ்டிரா, இல்லைன்னா ஏதோ உத்தரப்பிரதேஷ், இவன் மத்திய பிரதேஷ், இவன் டெல்லியை சேர்ந்தவன், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், கல்கட்டா, இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால், இப்படின்னு நினைச்சிடாதீங்க. பக்கா ஈரோட்டுக்காரன். அவன் பேர் என்னன்னு கேட்டா ரத்தன் பண்டித் வெற்றிவேல். ரத்தன் டாடா இல்ல, ரத்தன் பண்டித் வெற்றிவேல். இவன் ஆல் இந்தியா லெவல்ல எல்லா அரசியல்வாதிகளை ஏமாத்தன்றதுனால அந்த ரத்தன் பண்டித்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட சேர்த்துறான். பண்டித்னா என்ன? ஐயரு. பண்டித்னு சொல்றது ஐயருங்கள சொல்லுவாங்க. ஐயரு, இந்த கோயில்ல பூஜை பண்றோம்னா பண்டித்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் இங்க நம்ம ஐயருன்றோம், குருக்கள்ன்றோம்ல, அந்த மாதிரி அங்க பண்டித்னுவாங்க. ரத்தன் பண்டித் வெற்றிவேல். இவன் வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக மகா ஃப்ராடு. நான் தான் ஜெயலலிதாவை சிஎம்ஏ ஆக்கினேன். ஜெயலலிதா ஓபன் ஸ்டேட்மெண்டே விட்டாங்க, ஒரு ஃப்ராடு, எனக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. அப்புறம் சசிகலா கிட்ட போயிட்டு பல லட்சங்களை பார்த்தான். அந்த ரத்தன் பண்டித் என்றவன், அந்த ஜோசிக்காரன் சசிகலா கிட்ட போயிட்டு பல லட்சங்களை பார்த்தான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் குதிரை மேல விடுவான். சசிகலா கிட்ட வாங்கின பணம், எல்லார்ட்டையும் வாங்கின பணம் எடுத்துட்டு போய் கோயம்புத்தூர்ல, சென்னையில, ஊட்டியில, இந்தியாக்குள்ள எங்கெங்க குதிரை ரேஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போய் குதிரை ரேஸ் மேல பணத்தை விடுறவன் தான் இந்த ரத்தன் பண்டித் வெற்றிவேல்னு ஒரு ஃப்ராடு ஜோசிக்காரன். இப்ப யாரை பார்த்தாலும் எனக்கு தெரியும். கர்நாடகாவில் போனா அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நான் அவங்கள சிஎம் ஆக்கிடுறேன், எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்ன்றது நான் பாத்துக்கிறேன். டெல்லியா இருக்கட்டும், அது சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸா இருக்கட்டும், அது சிபிஐ இருக்கட்டும், அது அமலாக்கத்துறையா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், நான் தான் எல்லாரையும் சிஎம் ஆக்கினவன். ஜெயலலிதாவே நான் தான் சிஎம் ஆக்கினவன். ஜெயலலிதா சசிகலாட்ட சொல்லி, சசிகலா அப்புறமா கண் முழிச்சுக்கிச்சு. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல திரும்பி உள்ள போட்டு சசிகலா சொல்லி கருங்கம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ரத்தன் பண்டித் வெற்றிவேல ஜட்டியோடு நிக்க வச்சான்.
செம அடி அடிச்சாங்க போலீஸ். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மோசடி வழக்குகள் இந்த ஃப்ராடு ஜோசியக்காரன் இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் மீது இருக்கிறது. இவன் எப்படியோ விஜய் கூட போய் சேர்ந்தான். இத்தனை நாள் இவனை எப்படா இயக்கந்து இவன் மஞ்சான்னு பேசுறது, இவன் போய் ஈரோட்டில் மஞ்சள் மஞ்சள்னு பேசுறது, இவன் பேசுற போது இவன் என்னென்ன பேசினான், இதெல்லாம் இவனுக்கு யார் எழுதி கொடுத்து இதெல்லாம் பேசினாதான் நீ முதலமைச்சர் வருவ மயிரை போடுங்குவேன்னு இவனுக்கு சொல்லி கொடுத்து பண்ணதான் யாருன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. பிளைட்ல அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அந்த ஃப்ராடு புறம்போக்க ஏத்தின் போகும்போது தான் நமக்கு தெரியுது. இவனை கொண்டு போய் யார விஜய் கிட்ட விடுறான்னா அந்த பாண்டிச்சேரிக்காரன் பாரு 85 ஏஞ்சிக்கு வா புஷி ஆனந்தன் நல்ல வேலை பார்த்துக்கிறான். இவனை காலி பண்ண போறதே புஷி ஆனந்தன் ஆதவர்ஜுனா இந்த குரூப் தான். புஷி ஆனந்தம் கொண்டு போய் இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல விஜய் கிட்ட விடுறான். இவர் மிகப்பெரிய ஜோசியக்காரர். இவர் அப்படியே கணிச்சார்னு வச்சுக்கோங்க. அப்படியே அக்யூட்டா சொல்லுவாரு என்னென்ன நடக்க போகுது, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், நம்ம என்ன பதவியில் உட்காரணும் இவர்கிட்ட சொல்லிட்டா இவர் பல கட்டங்கள் எல்லாம் போட்டு ராகு எங்க இருக்கான், கேது எங்க இருக்கான், இப்ப குரு எங்க இருக்கான், யார் யாரு எங்கெங்க எப்படி எல்லாம் மாறி இருக்கிறாங்க, இதுக்கு என்ன யாகம் நடத்தணும், என்ன பூஜை நடத்தணும், நீங்க ஒரு நாளைக்கும் என்னென்ன கலர் ட்ரெஸ் போடணும், நீங்க எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்த நேரத்தில் தூங்கணும், நீங்க எந்த நேரத்தில் பாத்ரூமுக்கு போகணும், எந்த நேரத்தில் ஒண்ணுக்கு போகணும், எந்த நேரத்தில் 2க்கு போகணும், நீங்க எந்த நேரத்தில் நைட்டின் போய் நீங்க எந்த நேரத்தில் சரக்கு அடிக்க போகணும், சரக்கு அடிக்கும் போது நீங்க என்ன பிராண்டு சரக்கு அடிக்கணும், 90 எப்போ அடிக்கணும், 60 எப்போ அடிக்கணும், 40 எப்போ அடிக்கணும், திரிஷா கிட்ட எப்போ போகணும், கீர்த்தி சுரேஷ் கிட்ட எப்போ போகணும், எந்த நேரம் வீட்டு விட்டு வெளியே போகணும், எந்த நேரம் அரசியல் பேசணும், இது எல்லாத்தையும் இவர் கரெக்டா சொல்லிடுவாருங்க. நம்ம இவரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இவர் ராஜகுருவா மாறிட்டான். யாரு? இந்த ஃப்ராடு பையன். இந்த ஃப்ராடு பையங்கிறான்ல ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், இவன் ஃப்ராடா மாறி இவன் ராஜகுருவா மாறி இவனை கூட கூட்டு போறாங்க. யார? ரத்தன் பண்டித்தை கூட கூட்டு போறான். அவன் சொல்றான் விஜய் கிட்ட, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சிபிஐல பூரா நம்ப ஆளுங்க தான், சிபிஐ அதிகாரிக்கு பூரா நம்ப ஆளுங்க தான், இப்ப உங்களை விசாரணை பண்றோம் பூரா நான் என்ன ஆளுதான், நான் தான் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கிற கல்யாணம் எல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் பெண் பார்த்து கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு கொடுத்தவன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேதி குறிச்சு கொடுத்தவன், அவங்களுக்கு எது நல்லது கேட்டதாலும் நான் தான் தேதி குறிச்சு கொடுப்பேன் சிபிஐக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஹெச்எம் நமக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உடனே விஜய் சொல்லியிருக்கலாம், ஐயோ எங்க ஹெச்எம் பண்ண எங்க ஹெட்மிஸ்டர் செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹெட்மிஸ்டர்ஸ் இல்லைங்க, ஹெச்எம் பண்ண ஹெட்மிஸ்டர்ஸ் இல்லை, ஹெட்மாஸ்டர் இல்லை, ஹெச்எம் அண்ணா ஹோம் மினிஸ்டர் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் அமித்ஷா. இவன் சொல்றான் யாரு? இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இந்த ஃப்ராடு ஜோசியங்கிறான் இல்ல, இந்த புறம்போக்கு பையன் சொல்றான், இந்த ஃப்ராடு இந்த பாடூஸ் லக்காடி பையன் சொல்றான், இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் சொல்றாங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எச்எம் ஹோம் மினிஸ்டர் நமக்கு அமித்ஷா ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். இவ்வளவு அசால்ட்டா சொல்றான் பாரு. அமித்ஷா நம்ம கோடு கிழிச்சுட்டா அமித்ஷா தாண்ட மாட்டாங்க. அமித்ஷா நம்ம அவ்வளவு வேண்டிப்பட்ட. ஜெய்ஷா தெரியுமா? ஜெய்ஷா நம்ம சிஷியர் தான். யார சொல்றான்? ஜெய்ஷா இந்தியாவுக்கு கிரிக்கெட் வாரிய தலைவர் அவன் தான். ஐபிஎல் மேட்ச் நடக்கிறது வந்து எல்லாமே அவன் தான் கல்லா கட்டுறவன். அமித்ஷா பையன் ஜெய்ஷாவை சொல்றான். ஜெய்ஷா நம்ம என்ன சொல்றோமோ அதான் ஜெய்ஷா, நீங்க வாங்க நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். உடனே எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு அடடடடட எவ்வளோ பெரிய குருடப்பா, துரோணாச்சாரியார் மாதிரி, பீஷ்மர் மாதிரி நமக்கு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் கிடைச்சிருக்கார். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் கேட்பேன். இவ்வளவு நாளா எல்லாமே இவன் தான் இயக்கி வந்துக்கிறான், நேரங்காலெல்லாம் பார்த்து இவன் தான் இயக்கி இருக்கிறான். இதை இவங்க அப்பா சந்திரசேகர் கண்டிச்சார். இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்றவன் அவன் ஃப்ராடு ஜோசிக்காரன், அவனை போய் நீ கிட்ட சேர்க்கிறேன்னு அவங்க அப்பா சந்திரசேகர் கண்டிச்சிருக்காரு. இவன் தான் அப்பம் பேச்சும் கேட்கறதுல, அம்மா பேச்சும் கேட்கறதுல, பொண்டாட்டி பேச்சும் கேட்கறதுல, பெத்த புள்ளிங்க பேச்சும் கேட்கறது இல்லையே. இவனை கூப்பிட்டு டெல்லிக்கு போறாங்க, அப்படி படை சூட போறாங்க டெல்லிக்கு. ஆமா படை சூட, அப்படி படை சூடா ஒரு தைரியம் பண்ணி கூட்டு போறாங்க. ரொம்ப தைரியம் பண்ணி கூட்டு போனாங்க. இப்போ குழந்தை புதுசா ஸ்கூலுக்கு போகும்போது அடம் பிடிக்கும், குழந்தை புதுசா ஸ்கூலுக்கு போகும்போது அடம் பிடிக்கும். அது அப்புறம் அதுக்கெல்லாம் சமாதானப்படுத்தி அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து வாப்பா ஸ்கூலுக்கு போகலான்னு சாக்லேட்டு முட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்து அது ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கில் வச்சு கொண்டு போய் அப்படியே குழந்தைய கொண்டு போய் கிளாஸில் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருப்பாங்க. அப்புறம் டீச்சர் போன்னு சொன்ன உடனே வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைய சிபிஐ இது பாவு உச்சா போயிடுச்சு கொண்டு கேட்டு வரைக்கும் போனாங்க. கேட்டு வரைக்கும் போன உடனே கேட்டோட தான் போக முடியும். அவங்க சிபிஐ அதிகாரி சல் ஆப்சம் பகத் சல் ஏய் தூக்கம் தூ விஜய் தூ அந்தராவன். உடனே ஒரு பை ஒன்று எடுத்துக்கின்னு விஜய் ஒரு பை ஒன்று எடுத்துக்கின்னு நேராக போனார். ஒரு பை எடுத்து நேராக உள்ள போனார்.
உள்ள போனோடனே அந்த அதிகாரி இங்க உட்கார ஒரு வார்த்தைட்டான். உள்ள உட்கார வச்சுட்டாங்க ஒரு வார்த்தையில. அந்த சிபிஐ விசாரணை கமிஷன் உள்ள போயிட்டாலே நீ பிரதமர் ஆயிரு, முதலமைச்சர் யார் அவனுடைய லாங்குவேஜில் தான் பேசுவான். அவன் ட்ரீட்மெண்ட்டே வேற, கேள்வி கேட்டே சாகடிச்சிருவான். அதான் சிபிஐ. உடனே அந்த பேக் எடுத்துன்னு போனோடனே நாங்கெல்லாம் பார்த்தோம். இவர் எங்க போனாலும் ஒரு பேக் வச்சிருக்காரு. அவர் கூட பிஏ இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, அல்லக்கைங்கெல்லாம் இருக்குது. யார்கிட்டையும் பேக் கொடுக்கறது இல்லை. என்ன வச்சிருப்பான் அந்த வயல் பேக்ல? நான் என்ன நினைச்சேன், சிபிஐ விசாரணைக்கு போறதுனால அந்த பேக்ல ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இந்த வழக்குக்கு தொடர்புடைய அதெல்லாம் முக்கியமான ஆதாரங்கள் வச்சிருப்பார் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க பழியத்துக்கு திமுக மீதும் மாண்புமிகு செந்தில் பாலாஜி சதின்னு எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, ஏதோ வச்சிருக்காங்க மாதிரி தெரியுது. என்ன வச்சிருப்பாங்கன்னு ஒரே. அப்புறமா பார்த்தா அந்த பேக்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தா, அந்த பேகை திறந்து உள்ள ஒரு சிபிஐ ஆபீசர் சோதனை போட்டுக்கிறாங்க. செல்லெல்லாம் கூட வாங்கிடுவாங்க விசாரணை பண்ணும்போது. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள முகத்துக்கு போடுற ஒரு ரோஸ் பவுடர், ஒரு சென்ட் பாட்டில், அப்புறமா இந்த பனிக்கு கையெல்லாம் வரைச்சு போயிடும், வெள்ளை வெள்ளையாயிடும், அதில் தடவுற ஒரு கிரீம், அப்புறமா தலைக்கு விக்கு ஒண்ணு, ஏற்கனவே விக்கு போட்டிருக்கு, ஏதாவது கலைஞ்சு போச்சுன்னா மாத்திக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒரு விக்கு ஒன்று இருக்கும் விஜய் கிட்ட, ஒரு விக்கு, ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டில். தண்ணி பாட்டில் அங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லயே கொடுப்பாங்க. இவன் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த ஆள் என்னடா தண்ணி பாட்டில்னா அந்த சிபிஐ அதிகாரி திறந்து பார்த்தார். இல்ல சிபிஐனா ரொம்ப மைனூட்டா வாட்ச் பண்ணுவாங்க. அந்த தண்ணி பாட்டில் என்ன பண்ணிருக்கான் இந்த தற்கொலை விஜய், லெமன் பெக்காடி ஓட்கா ரம்ம ஊத்தி அதுல வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டுறான். இதெல்லாம் உண்மை. லெமன் பெக்காடி இருக்கிறது ஸ்மெல் வராது. லெமன் பெக்காடி இருக்குது இல்ல, அதை பாட்டில்ல ஊத்தி, தண்ணி பாட்டில்ல ஊத்தி பாதி தண்ணி ஊத்தி ஒரு ஆஃப் சரக்கு போட்டுக்கிறா மாத்தி இதெல்லாம் தண்ணி ஊத்திருக்கிறான். எலுமிச்சை பழம் புடிஞ்சிருக்கான். எலுமிச்சை பழம் கொட்டைங்கள்லாம் அந்த பாட்டில் இருக்கு. அதை மோந்து பார்த்த உடனே அந்த அதிகாரி டென்ஷன் ஆயிட்டான். ஏடா சரக்கு எடுத்து நான் உள்ள வர, पानी का बाटल में शराबी है, वो भी क्या ब्रांड, वो तो वोडका लेमन बकारी है ना, क्या काम कर रहा है तू इधर सीबीआई ऑफिस में, शराबी लेकर आया है बैंचोत उल्लू का बटे திட்டி போட்டு இந்த பாட்டில் வெளியே வச்சுட்டான். செல்போன் பிடிக்கிட்டான். அவன் இல்லைங்கோ செல்போன் கொடுங்கன்னு அந்த ஆள் விஜய் கேட்டான் சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட. செல்போன் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நீ உங்க அப்பா உங்க அம்மா உங்க பொண்டாட்டி உங்க பசங்கள்ட்ட பேசணும்னா சொல்லு, நாங்களே போட்டு தரணும். உன்னை விஜய் இல்லைங்கோ நான் அப்பா அம்மா பொண்டாட்டி பசங்கள்ட்ட பேசுறதுல நம்ம ஆள்கிட்ட பேசுறேங்க, திரிஷா கிட்ட பேசுவேன், கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசுவேன், இன்னும் பல ஐட்டங்கள் நம்ம கைவசம் இருக்குதுன்னா நீ ஐட்டத்துக்கிட்டையும் சக்காலத்துக்கிட்டையும் ஒப்பாட்டிக்கிட்டையும் பேசுறதுக்கு இங்க சிபிஐ ஆபீஸ் இல்லடா, அதெல்லாம் வெளியே போய் பேசிக்கோன்னு போன பிடி பேசிட்டாங்களா. அப்ப கூப்பிட்டு உட்காரிச்சிட்டாங்க ஒரு சேர்ல. இவன் கட 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 நடுக்குது. இங்க இருக்கிற தற்கொலைங்க பேசுறானுங்க. சிங்கம் சிங்கால போய் மாதிரி சிபிஐ ஆபீஸுக்கு டெல்லிக்கு போயிருக்காருன்னு எங்க போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கட்டாங்க. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு டெல்லியில, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அவங்களும் 100 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. மோப்ப நாயெல்லாம் வந்துச்சு, இந்த நாயை பாதுகாக்கிறதுக்கு மோப்ப நாயெல்லாம் வந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். ஏன்னா துப்பாக்கி படத்துல டெல்லியில 40 பேர் சுடுவார். ஒரே துப்பாக்கி சுடுவார், துப்பாக்கியோட மாத்த மாட்டார். அந்த துப்பாக்கியில 12 புல்லட் தான் இருக்கும். 12 புல்லட் இருக்கும் அந்த துப்பாக்கியில, கை துப்பாக்கியில. ஆனா 40 பேர் சுடுவார். டெல்லியில 40 பேர் சுட்டு இருக்காரு ஒரு போலீஸ் அதிகாரி. அவருக்கு எவ்வளவு விரோதிங்க இருப்பாங்க டெல்லியில. அதனால இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. இவனால் நமக்கு ஒரு பிரச்சனை டெல்லியில கொடுத்துட்டாங்க. உடனே உள்ள வந்தோடனே 4 அதிகாரி வந்து உக்காந்தாங்க. உக்காந்த உடனே அவங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. What happened in Karur? In your meeting, while you were speaking in meeting, in your canvas bus, in bus stop, nearly 41 people died. How it happened? Why would you not obey the police conditions? Why would you not obey the police rules and conditions? Before 10 days before, police, what they said to you and for your party, you should speak where we will say. We will choose one place. You should speak in that place only. Your bus should stop in that place. You should speak in between the publics in that place only. Then only it is safety for public and even for you also. But you did not obey the police words. So mistake is in your side. Because of your carelessness, 41 publics died. What are you going to answer? கேட்டார். இவன் திணறி போயிட்டான்.
இவன் திணறிட்டான். அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல. நானும் நினைச்சேன் இவன் சின்ன வயசுல படிப்பு குறைச்சலா இருந்தா கூட விஜய் வந்து நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க விஜய் இங்கிலீஷ் நிறைய நல்லா பேசுவான். ஏன்னா அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசுவான்ல, ஒரு மீட்டிங்ல பேசினான் இருந்தாலும். நான் பேசுற இங்கிலீஷும் நல்ல இங்கிலீஷ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு பெங்களூர்ல ஒரு 9th படிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். பெங்களூர்ல ஒரு 9ஆம் வகுப்பு ஒரு 9th மட்டும் படிச்சிருக்கிறேன். என் இங்கிலீஷே நல்ல, இதுவே பக்கா பட்லர் இங்கிலீஷ். அவங்க பேசுற மாதிரி நான் பேசினேன், பட் அவங்க இங்கிலீஷ் ஹை லெவல் இங்கிலீஷ். அவங்களாம் வந்து ஆபீசர்ஸ், என்ன சொல்ல, அவங்களாம் ஆபீசர்ஸ். நம்மளே பட்லர் இங்கிலீஷா, இது கூட விஜய்க்கு தெரியாது. இப்பதான் தெரியும். மனப்பாடம் பண்ணுவாங்க நடிகர்கள்னா, ஒரு முறை கொடுத்துட்டா மனப்பாடம் பண்ணிட்டா அப்படியே டெலிவரி பண்ணுவாங்க டைலாக். இவங்க ஒரு மீட்டிங்ல பேசினால ஏதோ பொதுக்குழுல, lion is a king of the forest. Once say 30 to 40 jackals surrounded the lions to hunt the lion, to kill the lion, to eat the lion. But lion is a brave animal. It's a king of forest. It can face 100 jackals. It can face even to wild animals also. Lion can face and kill the tiger, cheetahs, hippopotamus, elephant. Lion is always a king. Like that in politics, in Tamil Nadu politics, TVK is a king. Our enemies are surrounding us just like as a jackals. In this 2026 election, we will kill that all the cunning animal jackals. We will win and we will achieve. TVK is a lion. TVK. இது விஜய் பேசுறது. இப்ப நான் பேசுனேன்ல, இது விஜய் பேசுறது. இதுக்கு என்ன அர்த்தம்னு விஜய் தெரியாது. எவனோ எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணி பேசிவிட்டான், படிச்சுட்டான். அவன் கொயரா பேப்பர் எடுத்தவங்கள படிச்சுட்டான். அவனுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அவனுக்கும் தெரியாது. சிபிஐ ஆபீசர் என்னடா இங்கிலீஷ் தெரியலன்றான். என்ன ஒண்ணு அதிகாரிகள் மாத்தினாங்க, வேற 4 அதிகாரிகள் வந்தாங்க. அதுல ஒன்னு விசாரணை பண்ணது யாருன்னு கேட்டா ஒரு மலையாளி. எப்பவுமே ரொம்ப டேலண்டடா இருக்கவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாலே ஆபீசர்ஸுங்க பெரிய லெவல்ல திறமசாலி தமிழ்காரும் மலையாளத்துக்காரர் தான். ஒரு மலையாளி, அவர் கோயம்புத்தூர் பார்டர் பாலக்காடு தமிழ் பேசக்கூடிய அவர் பல்வேறு கேள்விகள்லாம் கேட்டார். நீ ஏன் லேட்டா வந்த, ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லு. நீ லேட்டா வந்தது உன் தப்பு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்க. அதனாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. போலீஸ் சொன்ன இடத்துல நீ வண்டி நிறுத்தல, வண்டி முன்னால கொண்டு போயிருக்கிற. வந்தவங்களுக்கு தண்ணி பாட்டில் நீ கொடுக்கல, கூட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு வசதி செஞ்சு கொடுக்கல. முக்கியமா இப்படி நாட் ஒபே த போலீஸ். அவங்க உன்னை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். உன்னுடைய அஜாக்கிரதை, உன் கூட இருந்தவனுடைய அஜாக்கிரதையால 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பல கேள்விகளை கேட்கறாங்க. சிபிஐ கேட்ட கேள்விகளை இவனால எதுவும் சரியா பதில் சொல்ல முடியல. டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. 3 முறை பாத்ரூம் போயிருக்கான். இதெல்லாம் உண்மை. 2 முறை லூஸ் மோஷன், 2 முறை பேதி ஆயிடுச்சு. 1 முறை டைட் மோஷன், 2 முறை லூஸ் மோஷன், பேதி ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கேட்டீங்களா? எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும் நான் சொன்னா அது பிரச்சனை ஆயிடும். தெரியும். 14 முறை ஒண்ணுக்கு போயிருக்கிறான், உச்சா போய்கிறான். 14 முறை உச்சா போய்கிறான். இவன் அடிக்கடி பாத்ரூம் போறானே, உச்சாதான் போறானு பின்னால போய் பாத்துறாங்க. உச்சாதான் போறான். 14 மணி நேரம் 1 லிட்டர் 1.5 லிட்டர் உச்சா போயினே. அவ்வளோ பயம், நடிகை போய்கிறான். அவனுக்கு சுகரும் இல்ல, பிபியும் இல்ல. 14 முறை உச்சா போறான். கேட்ட கேள்விக்கெல்லாம் அந்த ஆதவர்ஜுனா, அந்த நிர்மல்குமார், அந்த புஷி ஆனந்தன், இவனுங்ககிட்ட கேட்ட கேள்விதான் இங்க விஜய் கிட்டும் கேட்கிறாங்க. ஆனா அங்க ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்தன், நிர்மல்குமார் சொன்ன பதிலுக்கும் இங்க விஜய் சொன்ன பதிலுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ். சரியா கேள்விக்கு பதில் சொல்லல. சிபிஐக்கு திருப்தி இல்லை. விஜயை கூப்பிட்டு ஒரு சாட்சிக்காக தான் கூப்பிட்டாங்க. எதுக்கு? ஒரு சாட்சி கூப்பிட்டாங்க. பதில் சரியா இல்லாம திணறி போயிட்டான். 11 மணிக்கு வந்தான், 6 மணி வரைக்கும். மதிய சாப்பாடு கூட சரியா சாப்பிடல. சாப்பாடு எடுத்து உள்ள கொடுத்தாங்க. பயம். நான் உங்கள்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து போனேன். தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வாங்கலாம். எது? லெமன் பிளக்காடி ஓட்கா மிக்ஸ் பண்ண தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வாங்கலாம். அவன் காரி திப்பிட்டான். சிபிஐ ஆபீஸ் என்னடா நாங்க கூட தண்ணி கொடுறான்னு கொடுத்துட்டான். எல்லா ஆண்டு ஒண்ணு பயம் ஆகி போய் சொல்லிட்டேன். 3 முறை பாத்ரூம் போய் 2 பாத்ரூம் 3 முறை, 13 முறை, 14 முறை, ஒண்ணுக்கு போய் உச்சா போயிட்டு நடுங்கி போயிட்டான். ஆனா இங்க உட்காந்து என்ன பேசுறாங்க? என்ன தைரியமா எங்க விஜய் போயிருக்கார் பத்தியா? சிபிஐ தலைவர் அடுத்து என்ன பண்றான்? கொலை பண்ணவன், கஞ்சா விக்கிறவன், பெண்களை கற்பழிச்சவன், ஊழல் பண்ணவனெல்லாம் விட்டுட்டு சிபிஐ இந்த ஒரு உத்தமனை கூப்பிட்டுருக்காங்களே. டே பாடுசுங்களா, அவன் எங்க உங்களை கூப்பிட்டான்? சிபிஐ நீங்க தான் என்ன கூப்பிடுறான்னு அவன்கிட்ட போனீங்க. நீங்க சிபிஐ விசாரணை வேணும் போது அவன் விஜய் கூப்பிடாம வேற யாரும் உங்க அப்பா பக்கத்து இருக்காரனை கூப்பிடுவான். ஏன்னா விஜய் பேசும்போது தான் 41 பேர் செத்து போயிட்டான். அவன் தாங்க நம்பர் 1. அவனை தான் கூப்பிடுவாங்க. அதுவும் சாட்சியா தான் கூப்பிட்டுக்கிறாங்க இப்போ. ஆஹா,
உடனே அந்த நாஞ்சில் சம்பத் ஐயோ அவனுக்கு சொல்லவா தேவணும், வார்த்தை ரெடியா வச்சு நிற்பான். நாஞ்சில் சம்பத்து வார்த்தை ரெடியா வச்சு நிற்பான். உடனே சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் சொன்ன பதிலில் சிபிஐ அதிகாரிகள் நடுங்கி போனார்கள். உங்க அத்தை அடி வாங்கணும்னு தான் வலி தெரியும். அடி வாங்கினான் பாரு, அவனுக்கு தான் வலி தெரியும். உச்சா போய் பேரி ஆகி உச்சா போய் அவன் என்ன நிலைமையில உட்காந்துறான். நாஞ்சில் சம்பத் சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு எங்கள் தளபதி விஜய் சொன்ன பதில் சிபிஐ அதிகாரிகள் நடுங்கி போனார்கள். மேகங்கள் களைவது போல் சிபிஐ அதிகாரிகள் எங்கள் விஜயனுடைய பதிலை கேட்டு கலங்கி போனார்கள். பேய் மலை அடித்தால் எப்படி நாடு தாங்காதோ அப்படி சிபிஐ அதிகாரிகளால் தாங்க முடியவில்லை. அவருடைய பதிலை கேட்டு நடுங்கி போனார்கள் சிபிஐ அதிகாரிகள். அந்த அளவுக்கு விஜய் பேசினார். அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு என்ன தெரியும். அவன் ஆடி போய் கண்ணில் தண்ணி விட்டு அழுது புரண்டு எல்லாமே நண்டுக்குதுங்க, எல்லாம் நண்டு. இந்த உடம்பு சரியில்லாம் குழந்தைங்க லீவ் லெட்டர் கொடுப்பாங்க. ரெஸ்பெக்டட் ஹெட் மிஸ்டர்ஸ், from these 4 days I'm not feeling well. I want to take bed rest. I want to consult a doctor. So please grant me 4 days leave. I'm requesting very kindly by your obediently. விஜய், பனையூர், சென்னை. இந்த ஸ்கூல் பசங்க லீவ் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க, உடம்பு சரி, அந்த மாதிரி லீவ் லெட்டர் கொடுக்குறாங்க. ஐயா, பொங்கல் பண்டிகை இருக்குதுங்க, இப்போ விட்டுடுங்க, என்ன மட்டும் விட்டு பாருங்க. எப்படி ஒரே ஓட்டம் ஓடுறேன்னு பாருங்க. காரிடோர் ஏற்றி ஃபிளைட் ஏறி நேராக சென்னைக்கு போயிடுறேங்க. சென்னைக்கு போய் பனையூரில் போயிட்டு 4 ஐட்டத்தை பக்கத்தில் உட்கார வச்சு சரக கிரகெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனோம். 4 நாள் ஒரு 5 நாள் லீவ் விட்டீங்கன்னா பொங்கல் பண்டிகை முடிச்சுட்டு வந்துடுறேங்க. அவனுக்கு பார்த்தாரு, சீ தூப்போ என்னடா அவன், ஏய் நீ கேட்ட கேள்விகள்லாம் சரியா பதில் சொல்ல, 19ஆம் தேதி தெரியும் வா. 19ஆம் தேதி வர சொல்லி 3 நாள் கூட இருக்க சொல்லுவேன், 4 நாள் கூட இருக்க சொல்லுவேன். கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். ஒழுங்கா போயிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டான். ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டான். கார்டோர் ஏற்றிக்கினா பத்திரிக்கையாளர் வராங்க. ஒரு லேடி ஜெர்னலிஸ்ட், ஒரு பெண் பத்திரிக்கையாளர். விஜய், வாட் வுட் யூ சே டு லைக் விஜய், வாட் ஹேப்பன் இன்சைட், வாட் டைப் இன்வெஸ்டிகேஷன் விஜய், மிஸ்டர் விஜய், please say something, say some message about your CBI investigation, say some message. அவன் கையாட்டு அந்த முன்னால் அந்த திருட்டு பையன் ஆதவர்ஜன் உட்காந்துதான். கையாட்டு ஒரே ஸ்டெப் ஆகி போய் நேரா அந்த ஜோசிக்காரன் ரத்தன் பண்டித், வெற்றிக்குமார், அந்த ரத்தன் பண்டித்கிறார்ல அவன் வெற்றிவேல், 3 மணி நேரம் தானே விசாரணை பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, நீ பொங்கல் கழிச்சு வரேன்னு சொன்னோன்னு நீ போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாங்க, நான் தான் சிபிஐ அதிகாரிகிட்ட பேசினேன். நீ அங்க உள்ள விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே என்கிட்ட லைன்ல வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், கேள்வி ரொம்ப கடுமையா கேட்காதீங்க, ஒரு 3 மணி நேரம் விசாரணை பண்ணுங்க, போறோம், இன்னொரு 10 நாள் கேப் போடுங்க, பொங்கல் முடிச்சுட்டு வரோம், மீதி பேசிக்கலாம், என்ன இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலான்னு நான் எல்லாம் உத்தரவு போட்டேன். நான் சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இல்ல, அப்படியாங்க, ஆமா சரி வாங்க போலாம், 19ஆம் தேதி நம்ம வரும்போது நேரம் காலெல்லாம் செட் பண்ணி, ஏன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தான். இவன் தான் சொன்னான், கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு. இப்போ அந்த ரத்தனவேல் இருக்கிறான்ல, அந்த ரத்தன் பண்டித், வெற்றிக்குமார், அந்த ரத்தன் பண்டித் இருக்கிறான்ல, அவன் சொல்ற ட்ரெஸ் தான் இவன் போடுறான். அவன் சொல்ற ட்ரெஸ் எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன கலர், அந்த ட்ரெஸ் தான் போடணும். நான் சொல்லிட்டேன், சரக்கு போட்டாலும் அவன் சொல்ற டைமில் தான் போடணும், வெளிக்கு போனா கூட அவன் சொல்ற டைமில் தான் போடணும், திரிஷா கிட்ட போனா கூட அவன் சொல்ற டைமில் தான் போகணும். இப்ப எல்லாமே அவன் சொல்றதுதான். ஏற்கனவே ஆதவர்ஜி தான் இவனை கொலகாரன் ஆக்கிட்டான், புஷி ஆனந்தான் இவன் நடுவோட்டில் நிக்க வச்சிட்டான். இப்ப இவன் போய்கிறான் பாரு, உலகமகா ஃப்ராடு, அந்த ரத்தன் பண்டித், அந்த ஜோசிகாரன், இவனை என்ன பண்ண போறான்னு கொஞ்சம் பாருங்க. உன்னை டெல்லிக்கு திரும்பி போயிட்டு ஆடி போய் கலைங்க போய் உட்காந்துக்கிறான். நான் விஜய்க்கு ஒன்று சொல்றேன், திமுக மீது எல்லாம் பழி தூக்கி போடுறானுங்க. யாரு? உன் கூட தற்கொலை பொறிக்கு பசங்க. அவனுங்கெல்லாம் போலீஸ் அதிரடிப்படை வச்சு தியேட்டர்ல போய் கலட்டா பண்ணிக்கிறான்னு அடிச்சு கை கால் ஒடிக்கணும். அவன் சொல்றான், அவனுங்க ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நாங்க படம் ஓட விட மாட்டோம். இதெல்லாம் நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னது, ஒரு சின்ன பசங்க, பொடி பசங்க அடிச்சா, ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டானுங்க. சினிமா தியேட்டர்ல போய் தகராறு பண்றான், டிவிக்கே மயிறு பொச்சுன்னு அடிச்சா தாங்க மாட்டான். அவன் சொல்றான், இந்த இப்ப கேக்குறேன், ஜனநாயக படம் ரிலீஸ் ஆவாத்துக்கும் திமுகவுக்கும் என்னடா காரணம்? ஏய், நீயே போய் பிஜேபி வழியில மாட்டீங்க அமித்ஷா கிட்ட. ஒன்னு சொல்றேன் விஜய்க்கு, கோர்ட் உனக்கு சாதகமா இல்ல,
கோர்ட் உனக்கு சாதகமா இல்லை. இப்ப சொல்றேன் கேள். பல படங்கள் 15 வருஷம் ஆகி கூட பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோஸ் நடிச்ச படம், பெரிய ஹீரோயின் நடிச்ச படம், ஹிந்தியில பல படங்கள் 15 வருஷம் ஆகி கூட இன்னும் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கல, இன்னும் ரிலீஸ் ஆகாம கிடப்புல கிடக்குது. அந்த படத்துக்கு முன்னாலும் படம் ஜனநாயக படம் ஒரு மயிறு. அவன் உன்னை கூட்டணிக்கு கூப்பிடுறான், அமித்ஷா உன்னை கூட்டணிக்கு அந்த ஆள் கூப்பிடுறான். நான் சொல்றபடி தான் நீ அரசியல் செய்யணும். நீ ஒத்துக்கலன்னா அவன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதான்றான் அமித்ஷா. இதுக்கு என்னடா பண்ணுவீங்க? டே டிவிக்கு தற்கூரிகளா போங்கடா, கொடி தூக்கினேன் டெல்லிக்கு போங்கடா. டிவிக்கேன்னு அமித்ஷா விட்டாண்ட போ. ராணுவ துப்பாக்கிகள் சுட்டு தாக்கடிப்பானுங்க. இப்போ அவன் சொல்றான் என்ன தெரியுமா? அமித்ஷா சொல்றது என்ன தெரியுமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என் பேச்சு கேட்கணும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும், முதலமைச்சர் யாருன்றது தேர்தல் பிறகு முடிவு பண்ணிக்கிறோம். ஏடிஎம்கே கூட்டணிக்கு வராம நீ எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி பேசினீங்கன்னா உன் ஜனநாயக படம் ரிலீஸ் கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லிட்டா, நீ தாண்டா நம்பர் 1 அக்யூஸ், எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. உன்னை அப்படியே தீகார் ஜெயிலுக்கு அமிச்சாலும் அனுப்புவாங்க. கண்டிப்பா இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சோ உனக்கு எதிரி யாரா? பிஜேபி. இங்க எங்கடா வர திமுக கிட்ட? உனக்கு எல்லா வகையிலும் குரல் கொடுக்கிறது தலைவர் தளபதி. நீ 41 பேர் கரூர்ல கொன்னுபுட்ட. அப்ப என்ன அவர் ஒரு பதிவு பண்ணார் சமூக வலைத்தளங்களை, எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான். அரசியல் கட்சி கூட்டத்துல பொதுமக்கள் சாகிறத ஒரு தலைவன் விரும்ப மாட்டான். அந்த மாதிரி இது ஒரு விபத்து, ஒரு நெரிச்சல் ஏற்பட்டது. இது அரசியலாக்காதீங்க. இப்போ உன் ஜனநாயக படம் சென்சார் போர்டை வச்சுக்கின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம நீங்க பழி வாங்குறது கண்டிக்கத்தக்கதுன்னு தலைவர் தளபதி தான் கண்டனம் தெரிவிச்சார். ஆனா நீ திமுக மீது பழி போட்டு இதை வச்சு நம்ம அரசியல செய்யணும்னா உன்னை பிஜேபி விட மாட்டான்டா விஜய். திமுக விட்டுடும். ஆனா பிஜேபி விட மாட்டான். உன்னை பிஜேபி விட மாட்டான். எழுதி வச்சுக்கோ. அந்த ரத்தன் பண்டித் பார், அந்த ஜோஷிகாரன், அவன் பேச்சு கேளு. என்ன அவன் சொல்லுவான் அவனுக்கு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணணும். என்ன எவ்வளவு பணம் கொடுத்துற அவன்கிட்ட? அந்த ரத்தன் பண்டித் எவ்வளவு கொடுத்துற பணம் அவன்கிட்ட? பூரா எத்தனை பேர் ரேஸ்ல விட்டுருவான். இப்போ உன்னை குதிரை மேல பணத்தை கட்டுற மாதிரி உன்னை இறக்கி விட்டுக்கிறான். ரேஸ்ல சூதாட்ட மாதிரி உன்னை பயன்படுத்துறான். அந்த ஜோசிகாரன் பேச்சை கேட்டு இந்தியா லெவல்ல பலர் வீணா போயிட்டாங்க. அவன் மேல பல வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல தம்பி விஜய், இந்தியா முழுக்க அவன் மீது பல வழக்குகள். அந்த ஜோசிகாரனை கூட வச்சு ஆட்டம் போட்டுனுங்கிற உன்னை பிஜேபி வெற்றி செய்ய போறான். என்ன சொல்றது? பராசக்தி படத்தை பேனரடா கிழிக்கிற. பராசக்தி படம் இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்குது. உன்னுடைய ஜனநாயக படம் குப்பை தொட்டி இருக்குது. வினய விஜித்தவன் வினய அரப்பான்ன்ற மாதிரி உன் ஜனநாயக படம் குப்பை தொட்டி இருக்குதுரா. பிஜேபி உன் ஜனநாயக படத்தை ரிலீஸ் ஆக விட மாட்டான். விஜய், பிஜேபி உன் ஜனநாயக படத்தை ரிலீஸ் ஆக விட மாட்டான். நீ மயிரப்புடின்னு போறியா இல்லையான்னு பாரு. அப்பயும் உனக்கு ஒரு பிரச்சனைனா முதலமைச்சர் தலைவர் தளபதி தான் குரல் கொடுப்பார். அதனால 10ஆம் தேதி போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகும். என்ன சொல்றது? நல்லா ரெடியாகி நல்லா பல சரக்குகள் எல்லாம் உள்ள ஊத்திக்கினு, பல வகையான கறிகள் எல்லாம் நல்லா ஊத்தினு, நல்லா திருசா கிட்ட நல்ல எனர்ஜிகள் எல்லாம் ஏத்திக்கினு, என்ன சொல்றது, ரத்தன் பண்டித்து அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு திரியும் போ. ஏன்னா சிங்கிளா போவோம், பண்ணி தான் கூட்டமா போவோம். நீ பண்ணி கூட்டம் போற மாதிரி அந்த பிளைட்ல 16 பேர் போலாம். அந்த பிளைட்ல 16 பேர் ஏத்திக்கின்னு போ டெல்லிக்கு. அந்த சிபிஐ விசாரணை உன்னை நோண்டி நொங்கல். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.